இந்த அனைவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா, நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளார ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாரும் வந்து சைலன்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் காலை வணக்கம். ரைட். ஸோ இன்றைய முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு, இன்றைய தினம் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். என் கூட இன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்க, கிருஷ்ணன், சக்தி. ஸோ 2 பேர் இருக்காங்க. இந்த விழாவை வந்து நம்மளுடைய கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அவங்களுக்கான முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ரைட். இப்போ இந்த விழாக்குள்ள இந்த முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து ஒரு 9 பேர் லிஸ்ட் வந்திருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரா அவங்கள கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க கடந்து வந்த பாதைகள், 4 ஆண்டு காலங்கள் இந்த கல்லூரியில் அவங்க கடந்து வந்த பாதைகள், அந்த பாதையில் என்ன மாதிரியான கல்லூரியில் நிகழ்ச்சிகள் என்ன இருந்தது, அவங்க எப்படியெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் எப்படி இருந்தாங்க, செகண்ட் இயரில் எப்படி இருந்தாங்க, தேர்ட் இயரில் எப்படி இருந்தாங்க, ஃபைனல் இயரில் எப்படி இருந்தாங்க, அண்ட் தேர் ஆஃப்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளார வேலை வாய்ப்புகள் பெற்று அவங்க எப்படி வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல உயர் பதவியில் இருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய கடந்து வந்த பாதைகளை நம்ம கூட ஷேர் பண்ண இருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு நம்மளுடைய சிவில் இன்ஜினியரிங் துறையில் இருக்கக்கூடிய பயின்று வரும் மாணவர்களும் கெமிக்கல் இன்ஜினியரிங் துறையில் பயின்று வரும் மாணவர்களும் வந்து அட்டன் பண்ணுறாங்க. மாணவர்கள் வழக்கம் போல இல்லாம இந்த முன்னாள் மாணவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை முழுமையா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ரைட். எதுக்காக இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா நம்மளுடைய கல்லூரியில் நடைபெறுது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் மாணவர்கள் அலுமினி மீட் அப்படின்றத வந்து கல்லூரியில் காமனாக வந்து நம்ம நடத்திட்டு இருந்தோம். கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நடத்திட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறையில இருந்தும் வந்து மாணவர்கள் வந்து அதில் வந்து அட்டன் பண்ணுவாங்க. எல்லா பிரான்ச் ஆஃப் ஸ்டடீஸ்ல இருந்தும் மாணவர்கள் வந்து அதில் கலந்துக்குவாங்க. ஸோ அப்படி அந்த நிகழ்வு நடைபெற்று இருக்கும்போது இந்த அலுமினி இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நம்மளுடைய பிரின்சிபல் ஐயா அவர்கள் காமனா அலுமினி மீட் நடத்தத்தை விட டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா அலுமினி மீட் நடத்தணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும். நம்ம என்ன வந்து எதிர்பார்க்கிறோமோ அது மாணவர்களிடையே போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து அலுமினி மீட்டை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதுதான் இந்த இயர், அதாவது இந்த பருவ வருடம் 2025-26 பருவ வருடத்தில் தான் நம்ம வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா அலுமினி மீட் நடத்துறது இதான் முதல் தடவை. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ப்ளீஸ் பி சைலண்ட் அண்ட் வாட் த மெசேஜ் இஸ் டெலிவரிங் பை யுவர் அலுமினிஸ், ப்ளீஸ் டேக் த நோட்ஸ் and make it those points to the reality which help you to definitely to crack your future placements, and you also become number 1 position in the your future endeavors. Definitely no doubts on it. Right. So நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கோட அலுமினியில் பேட்ச் வந்து
மிஸ்டர் மனோஜ்குமார் வந்து 2011 நீங்க பாசிங் அவுட் இல்லைங்களா? ரைட் சார். ரைட், இப்போ ப்ரெசென்ட்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சரி, ஓகே. சத்தம் பத்தலையே, எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா சத்தமா நல்லா சந்தோஷமா சொன்னா எவ்வளவு இருக்கும். ரைட், அருமையா இருக்கீங்க. ரைட், வெரி குட். எஸ் சார். தேங்க்யூ. இப்போ வந்து நான் லீட் டிசைன் இன்ஜினியரா இருக்கேன். லீட் டிசைன் இன்ஜினியர், ரைட். எந்த இதுல சார்? ஓகே, சூப்பர். ஓகே ஓகே, ஃபார் ஆயில் அண்ட் கேஸ். சூப்பர் சார். எத்தனை ஃபாரின் ட்ரிப் போனீங்க? சூப்பர் 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 சார். அந்த லைஃபும் இப்போ இங்கே சென்னை லைஃபுக்கு எப்படி சார் இருக்கு? இல்ல, பட் அங்க இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது அட்மாஸ்பியர், அங்க இருக்கக்கூடிய அந்த வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைலு, நம்ம ட்ரீட் பண்ற விதம், ஸோ இதெல்லாம் வந்து டெஃபினட்டா ஒரு மாறுபட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? ஓகே, அதனால உங்களுக்கு பெருசா தெரியல. ஓகே 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 ஓகே, சூப்பர் 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 சார். ஓகே, ரைட் சார். ஸோ இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2011 பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் கல்லூரியில் என்னென்ன மாற்றங்கள் பார்க்குறீங்க நீங்கள்? கல்லூரியே மாறிச்சு. இல்லை, என்ன மாதிரி மாறிச்சு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போதான் கல்லூரி கல்லூரியாவே இருக்குன்றீங்களா? ஓகே இல்ல சார், அப்படி இருந்தனால தான் நீங்க வந்து இப்போ ஒரு லீட் டிசைன் இன்ஜினியரா நீங்க என் முன்னாடி நிக்கிறீங்க. ஐ திங்க் ஓகே. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தனி மனித ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு அவரு. ரைட் சார். அப்புறம் ஓகே. ஓ ஓகே ஓகே சார். போன வருஷம் ஆவிஷ்கார் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்களா? நீங்க படிக்கும் போதெல்லாம் ஆவிஷ்கார் அப்படின்ற ஒரு ஆனுவல் ஒரு ஈவெண்ட் மீட் மாதிரி ஏதாவது நடத்தினாங்களா? ஓகே 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 ஓகே. ஓகே ஓகே. ஓகே மக்களே கொஞ்சம் நல்லா கேட்டுக்குங்க. வழக்கம் போல உங்க மொபைல் போன் அதுக்கான பதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்க அந்த புரிதல் உங்களுக்கு இருந்தாலே போதும். டெஃபினட்டா வந்து நீங்க உங்க பிளேஸ்மெண்ட் டைம்ல அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க மேல வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த அலுமினி இன்டராக்ஷனே வந்து நம்ம விழாவே அரேஞ்ச் பண்றோம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் 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 பி சைலண்ட். எஸ் சார். சார் போனே கிடையாது சார். ஆமா சார். ஓகே. நீங்க 2011 அனலிஸ்ட் பேட்ச் வருவீங்க, கரெக்ட்டுங்களா? ரைட். ஓகே 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 ஓகே.
ஆமா சிஜிபிஏல இருந்து இதுக்கு மாறினது. அதுல வந்து நீங்க பர்சன்டைல்ல இருந்திருப்பீங்க. உங்க பேட்ச்க்கு அப்புறம் வந்து சிஜிபிஏ மாறி இருப்பாங்க, ஜிபிஏக்கு மாறி இருப்பாங்க. ஓகே 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 ஓகே. நான் கெமிக்கல் இன்ஜினியர் சார், பியூர்லி கெமிக்கல் இன்ஜினியர். ஐ எம் ஒன் ஆஃப் தி வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் நான். ஸோ நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ மெட்ராஸ் இன்ஸ்டியூட்டோ எனக்கு அப்புறம் 2 பேட்ச் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் தான் அண்ணா யூனிவர்சிட்டி மாறினது. ஸோ பியூர்லி ஐ எம் வந்து ப்ரௌட் டு பி அன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பாய்ஸ் அப்படின்னு சொல்லிப்பேன் நான். ரைட். எஸ் சார். ஆமாம் ரைட். ஓ ஓ அந்த மாதிரி இவங்க வந்து அது வாய்ப்புகள் கம்மி தான் அது. ஆமா எஸ் 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 கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா உண்மையே என்ன சொல்லலாம் ஓப்பன் அப்படின்னா, இப்ப இருக்க வந்து மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 40 மார்க் இன்டர்னல் மார்க் சொலையா வந்து வித்தவுட் ரைட்டிங் எக்ஸாம்ஸ் அவங்க கிடைச்சிது. மீதி இருக்கிற 60 மார்க்கு தான் அவங்க எக்ஸாம் வந்து 100க்கு 60 மார்க் எழுதி அவங்க வந்து எடுத்து அதுக்கப்புறம் அதை ஜிபிஏ அந்த சிஜிபிஏ எல்லாம் வந்து கால்குலேஷன் பண்றாங்க. ஸோ எவ்வளோ கிஃப்டட் அப்படின்றத வந்து இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க 100 மார்க் எக்ஸாம் எழுதி எப்படி வந்து நம்ம அதுல வந்து கிரேட் எடுக்கணும் அப்படின்றத வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுலயும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து எவ்வளவு டஃபா இருக்கும் அப்படின்றத வந்து அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல கண்டுபிடிச்சிக்கலாம். M3 into 3 times தான், சான்ஸே இல்ல. ரைட் ரைட். நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே. ஓகே ஓகே. நிறைய எக்ஸாம்பிள் அவர் கொடுத்துருப்பாரு. அந்த ஃபிட் இல்ல உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்தாரு அவரு? ஓகே அவர் உள்ள வந்தார். ஓ ஓகே ஓகே புரியுது புரியுது. ஓகே ஓகே ஓகே. ஆனா உண்மையிலேயே நான் ஒரு சில கிளாஸ்ல வந்து சரவணன் கிளாஸ்ல உட்காந்துருக்கேன். ஆக்சுவலா வந்து அவரு அந்த எடுக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ்லாம் அப்படின்னா வந்து நம்ம பாடி பர்ஃபியூம் எக்ஸாம்பிள் எடுத்துப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கிளாசிக்கல் எக்ஸாம்ஸ் விச் இஸ் ரிலவென்ட் டு தி சப்ஜெக்ட் மேட்டர்ஸ், இந்த ஃபிளாஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்ஸ் அப்படின்றதுல அதெல்லாம் வந்து சூப்பரா நம்மளால வந்து டெஃபினேஷன்லாம் வெறித்தனமா கொடுப்பாரு. அடாடாடா சாமி, அம்மா இதுல எது உள்குத்து இல்ல மக்களே, இது வந்து எதாச்சியா நடந்ததுதான். ஆஸ் பர் த ஆல்பபெட் ஆர்டர்ல நாங்க போட்டோம். இதுல வந்து மக்கள் வேற யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே சூப்பருங்க. ஆனா இந்த வருஷம் நாங்க 10 டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா 2 நாட்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் திருவிழா வந்து கொண்டாடி இப்பதான் அதுல இருந்து இன்னும் ரெக்கவரே ஆகல இன்னும். அதுக்கு இடையில இந்த லாஸ்ட் அலுவல் மீட் அது ஒரு 10 இது ஒரு 10 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 ஈவெண்ட் அப்படின்றத வந்து நடத்துறது அப்படின்றத வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் 10 அலுமினி மீட்டு 10 டிபார்ட்மெண்ட்டுக்கு, தென் வந்து 10 சிம்போசியம் 10 டிபார்ட்மெண்ட், அதுல 2 நாள். ஸோ அது ஒரு 2 into 10 அப்படின்னா 20 நாள், இது ஒரு 10 நாள், 30 நாள், கிட்டத்தட்ட 1 மாசம் போட்டு அடின்னு அடிச்சு இப்பதான் கொஞ்சம் இன்னைக்கோட முடியும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து ஒரு 2 மாசத்துக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் ஆவிஷ்காருக்கு என்னால ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஆனா அதுக்கான இது மொத்தம் புரியல அளவு சொல்ல மாட்டாங்க. புரியல அர்த்தம்.
நாங்க எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா எங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து நம்மளோட சூப்பரா வந்து படிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு எடுத்துட்டு நாங்க அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். இப்படிதான் நாங்க எடுத்துக்கிறது. இது என்ன டைரக்டரா இது மேலே? சார் உங்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன். ஓ, பி சிவில் இன்ஜினியரிங், எம்இ வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் நம்ம கேம்பஸில் தான் படிச்சிங்க. சூப்பர் சூப்பர். ஓ ஓகே, 2015 and 17 சூப்பருங்க, வெரி குட். இப்போ நீங்கள் ஓனாக ஸ்டார்ட் அப் வச்சுருக்கீங்க. 8 வருஷமாக வந்து இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ரன் பண்ண முடியாது. ஒரு 8 இயர்ஸாக வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாவே பெரிய விஷயம்தான். ரைட். சூப்பருங்க. சூப்பர் சூப்பர். சார் உங்கள் ஸ்டார்ட் அப் வந்து இங்கே சென்னையில் இருக்குங்களா, எங்கே இருக்குங்க? ஆவடியில் இருக்கீங்க. கம்பெனி பேருங்க? ஓகே ஓகே. ஸோ நீங்கள் மெயினாக என்ன டார்கெட் பண்ணுறீங்க? ஓகே சூப்பர். ஓகே 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 ஓகே. ஸோ ஓகே சார், பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? நல்ல ஓப்பனிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க, நல்ல க்ரோத் இருக்குன்றீங்க. ஓகே ஓகே. ஸோ மேபி வந்து இன்னும் கப்பல் ஆஃப் இயர்ஸில் வந்து சிவில் வந்து நல்ல பூமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க, பிரகாசமாக இருக்குது, நல்லா படிக்கணுன்றீங்க. ரைட். தேங்க்யூ ஸோ மச் ஜெகதன் பிரகாஷ். தேங்க்யூ. So, as we come together today, let us invoke the spirit of unity, growth and gratitude, honoring the journey that brought us here and the memories that continue to connect us. A great good afternoon to one and all gathered here for the alumni meet organized by the Department of Chemical and Civil Engineering. It is a beautiful day and an even more beautiful occasion as we gather here for the alumni meet 2025 at Vailtech High Tech, Dr. Rangarajan, Dr. Shakuntala Engineering College. It is truly heartwarming to see familiar faces return to the place where countless memories were made. Let's make to a celebration of friendship, achievements and the unbreakable bond we all share with our alumni. And I'm Krishnan from the Department of Civil Engineering 3rd year. And I'm Shakti from the Department of Chemical Engineering 3rd year. It gives me immense joy and pride to stand before you today. Yesterday's students, today achievers. College memories are truly unforgettable. We are so happy to welcome you back to the very special place that shaped your journey in our college. Each corner of this campus, these buildings and the very stage will still echo your laughter, your dreams and your memories. இந்த இடம், இந்த கட்டிடங்கள் எல்லாம் உங்கள் காலத்தையும் நினைவுகளையும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றன. You have returned to your roots, to the place where it all began, and today we walk the same path you once walked. Your achievements inspire us. Your presence here today reminds us that while time moves on, memories remain strong, vibrant, and deeply rooted in this campus. Once again, from the bottom of our hearts, welcome back all. Let's celebrate not just the past, but the journey that continues to reunite us all. Before
pride and gratitude, I extend a heartfelt welcome to the one who leads us with wisdom and passion. Our beloved principal sir, Professor Dr. E. Kabanabad sir. Dean Academics, V. R. Ravi sir, and Dean Training and Placement, Dr. R. Suresh sir, Dean CCA, Dr. M. Gopinath sir, Dean PPT and Head of the Department of Chemical Engineering, Dr. J. D. Veeramani ma'am, Administrative Officer and Head of the Department Civil Engineering, Mr. M. Manoj Kumar sir, I welcome you all. Prayer is the cure for a confused mind, a weary soul, and a broken heart. Now, as we begin with the special day together, let us take a moment to seek divine blessing for peace, happiness, and success. I request everyone to stand for the prayer. ஒளி என்பது ஞானத்தை குறிக்கிறது. ஞானம் என்பது அறியாமை இருளை நீக்கும் நிரந்தர செல்வம். குத்துவிளக்கு ஏற்றுதல் இருளை நீக்கி ஞானத்தின் ஒளியை வழங்குகிறது. இந்த விளக்கு நம் சுற்றுப்புறத்தை ஒளித்தது போல் நாம் இதயங்களையும் அன்பு, அமைதி மற்றும் ஒற்றுமையால் ஒளிரச் செய்யட்டும். I would like to invite our esteemed Principal Sir, Professor Dr. E. Kabanabad sir, along with the other distinguished dignitaries and our alumni to the stage to light the lamp and officially mark the commencement of our alumni meet 2025. கிளாசிக்கல் டான்ஸ் டீம் முன்னாடி வாங்க. Dance is the hidden language of the soul, expressing what words cannot. It connects us to emotions, stories, and each other through every moment. I invite UST and Keetana from second year to grace us all with the welcome dance. Paripalaya Paramesi Kamalalaya Shri Devi
करुणाम्बुरासी दीनतारा दीनतारा चतुरतो खाना मेरा क्यों जैसे करुणतो नाम शतमूला न तुलतो ना बैनरी जुबा मेरा Come now, follow my lead. Come now, follow my lead. Second year to give a classical performance. Amrita and Dikshit from second year to give a classical performance. See
மின்சாரப்பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாய் என் ஆசையோசை கேளா மின்சாரப்பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாய் என் ஆசையோசை கேளா மாலையில் பொன்னாவினில் நான் உயிர் கொள்ள வேண்டும் காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும் சகியே 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 என் இசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும் மின்சார கண்ணே
மனத்தில் ஊத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்ந்தவாள் ஒரு தனித்த வனத்தில் அனைத்து எனக்கு வளர்ச்சி கொடுத்து மகிழ்ந்தவாள் கண்ணாயன் மனமிட பாயுதே மோகனவே புகானமலை பாயுதே Say hey hey C'est comme ça, moi je suis carissa, les mamadis. Thank you, Kritika, for your wonderful performance.
check. Good afternoon. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் அலுமினை மீட். உண்மையிலேயே சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் லாங் ஹிஸ்டரி. சிவில் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பட் சிவில் அலுமினை இன் நம்பர்ஸ் நிறைய எதிர்பார்த்தோம். பிகாஸ் when I entered Veltech iTech by the time 2017, it was in very peak. Every year which has got strength 130 plus, double intake. All the time அந்த தேர்ட் ஃப்ளோரில் தான் இருப்பேன். அந்த சிவில் டிபார்ட்மெண்ட் முன்னாடி தான் இருப்பேன். பிரின்சிபல் வந்து 2017 வந்து. ஏன்னா மக்கள் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க. சிவில் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருப்பாங்க. ஒரு பக்கம் மெக்கு, அந்த கார்னரில் மெக்கானிக்கல், அந்த பக்கம் சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் ஆர் கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த ரெண்டுமே இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ கெமிக்கல் சின்ஸ் இன்செப்ஷன், இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கெமிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸிஸ்ட். ஆக்சுவலாக வந்துட்டு வாங்கும்போதே காலேஜில் ஸ்டார்டிங் டிபார்ட்மெண்ட் கெமிக்கல், இசிஇ அண்ட் ஒன் மோர் சிவில், ஐ திங்க் ஸோ. இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான் ஸ்டார்டிங்கில் வாங்கினாங்க போல இருக்கு. அது பார்க்கும்போது கெமிக்கலும் வந்து 2002 இருந்து இட்ஸ் லைக் மேபி அப்போ 60 இன்டேக் வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் 30 இன்டேக்கு. அகைன் நான் வந்த பிறகு மேட் இட் அகைன் 60. ஓகே, ஈவன் ஸ்டில் இட் இஸ் வித் 60 இன்டேக் டிபார்ட்மெண்ட். பட் we get good strength for the department. Even now this first year 56 out of 60 got admitted. But civil quite good this year. We have only 30, but of course we got some 23-24 admissions. But everywhere it is like that. But civil will get a very good சொல்றது வந்து future. There is no doubt in that. I think next year பாத்தீங்கன்னு சொன்னா many of the colleges யாரெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணாங்களோ இன்டேக் 30, 120லேருந்து 60 இதெல்லாம் அகைன் தே வில் கோ பேக் அகைன் 60, 120 அந்த மாதிரி போகிற ஒரு நிலைமை நெக்ஸ்ட் இயர் எதிர்பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து ஒரு சைக்கிள் தான், பிளஸ் மைனஸ், ஏறுறது இறங்குறது எல்லாமே. ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபார் சம் டைம் வெறிச்சோடி கிடக்கும் சிஎஸ்சிக்கு வந்துட்டு. பட் அது இப்போ வந்து பீக்குன்னு சொல்லலாம். பட் எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர். ஏன்னா எனிமேன் எனிவேர் யூ கோ, டீ கடையில் போனாலும் ஒரு கம்ப்யூட்டர், அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர், இப்படியெல்லாம் ஒரு டிமாண்ட் இருக்கும்போது அதோட நிலைமை வேற மாதிரி தான் இருக்கு. பட் எனிவே சிவில் இன்ஜினியரிங் வித் இன்டர்டிசிப்ளினரி டெக்னாலஜி ஆக்சுவலாக வந்து சிவில் வித் வேரியஸ் வெர்டிகல்ஸ் தட் இஸ் ப்ரோக்ரஸிங் நவ். இட் இஸ் கமிங் அப். சிமிலர்லி மெக்கானிக்கல் வித் டிஃபரெண்ட் வெர்டிகல்ஸ் வித் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் அண்ட் சோ மெனி திங்ஸ் and other disciplines, it is also coming up. Even chemical engineering, without software there is nothing, no engineering discipline actually வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா பிரான்ச்சுமே வந்து it has got its own demand. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. So therefore I really look here this chemical as well the civil engineering departments. I am proud to see alumni of these departments. பட் என்ன மக்கள் கெமிக்கல்லையும் கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக கெமிக்கல்லையும் அலுமினை கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது. பட் வி எக்ஸ்பெக்டட் மோர். வை? பிகாஸ் லாஸ்ட் 7-8 அலுமினை மீட்ஸ் வாட் வி ஹேட், சீரீஸ் ஆஃப் அலுமினை மீட்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் சிம்போசியம்ஸ் ஃபார் த லாஸ்ட் 45 days 60 days பார்க்கும்போது கம்பேர்ட் டு தோஸ் மீட்ஸ் ஆக்சுவலாக இந்த அலுமினை மீட்டில் வந்து வெரி ஃபியூ இன் நம்பர்ஸ். தட்ஸ் வாட் வி திங்க், வி ஃபீல். ஸோ அதனால அடுத்த அலுமினை மீட்ல டெஃபினட்டா யூ மேக் எ வெரி குட் நெட்வொர்க் அண்ட் see that alumni they come in good numbers. So that makes us really proud. And then we also feel that we want alumni support, alumni network for the institute. Definitely alumni எல்லாம் இங்க வந்து பேசும்போது ஜூனியர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அவங்களும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப் கேம்பஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் எந்த மாதிரி டிராவல் பண்ணோம், எந்த மாதிரி லேர்ன் பண்ணோம். லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் ஜென்டில்மேன் அலுமினை வாஸ் டாக்கிங், எடுத்த உடனே பெருசா வந்து எதிர்பார்க்க முடியாது, போன உடனே 50,000 40,000 ஜாப் எல்லாம் கிடைக்காது, வாய்ப்புகள் கம்மி, அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது. அவர் சொல்றது உண்மை. உண்மையிலேயே எடுத்த உடனே
Next, I call Mr. Chandrasekharan N from 2011 to Next, I call upon Jagadan Prakash from the Department of Civil Engineering. Praveen Kumar, Mr. Praveen Kumar from batch 2015 to 2018 from Chemical Engineering. Next, I call Mr. Bharat Kumar. Next, I call Mr. Karpusamy from the Department of Chemical Engineering. Next, I call Mr. Prakash from Chemical Engineering. Yashwant Kumar from Chemical Engineering. To give a group dance performance.
வீட்டுல நான் இருந்தேனே, எதிர் வீட்டுல அவ இருந்தாலே, லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல. அவ டாடி மூஞ்சி சரியில்லை, அவ மம்மி பேச்சும் பிடிக்கல, ஆனாலும் அவளை மறக்க முடியல. யாரவால பல பருப்பு வாங்கின பையன், அதனால என் லைஃப் ஒரு வீசுது அவ பின்னால. நான் கூட போனேன் லவ் சொல்ல, சைனா போனல சிக்னல் இல்ல, போச்சு அத போச்சு. புதுராகூட்டு பழகாப்பு தங்கக்காப்பு இவன் கை பிடிச்சு போட்டு அடவேராண்டி பாப்பாண்டி பேட்டிய கட்டுங்கடா, மரமாயாண்டி முனியாண்டி மக்களை கொட்டுங்கடா. முத்தம்மா என் வாக்கு சுத்தம்மா, வானவராயனுக்கும் ராணிக்கும் பாரிசு வந்தாள். என் பொட்டல் தாயே, சின்ன ரத்தின தாயே, குங்குமம் பொட்ட மேல வச்சாயே. அம்புலி மச்சானே, என்ன அம்புலி மச்சானே, என்ன கட்டி பிடிச்சு நள்ளிரவு விடிய மட்டும்
ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ண போறேன்? கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து மாமே. Okay. That's a very vibe பண்ணுங்க bro. வந்து vibe பண்ணுங்க bro. Send it vibe பண்ணுங்க bro. பண்ணா vibe பண்ணுங்க bro.
இந்த டான்ஸ் ஆட முடியுமா உன்னால? நான் கலாய்கிரி ஆட தெரியாதுன்னு என்னமோ ஆடினா மட்டும்தான் டான்ஸா? உனக்கு அதான் டான்ஸ்னா எனக்கு இதுதான் டான்ஸ். எங்க ஊர்ல இப்படிதான் ஆடுவோம். அகிலமெல்லாம் உன்னாட்சி அம்மா உங்கள் நல்லாட்சி. அகிலமெல்லாம் உன்னாட்சி அம்மா உங்கள் நல்லாட்சி. உண்மைகளே தேவியம்மா. I'm waiting. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ண போறேன்? எங்க பாரு அந்த மாதிரி Next, I call upon Amrita from the Department of ECE to sing a song. அதுக்கெல்லாம் பாட இன்ட்ரெஸ்டா இருக்கும், கூட சேர்ந்து என்னோட ஜாயின் பண்ணிக்கலாம். Let me ஸ்டார்ட் பண்ணலாமா? உன்னத்தான பார்த்துக்க நான் எங்க காத்திருக்கேன் நெஞ்சேங்கிருக்க. உன்னை பார்க்க வானத்தை தாண்டி வந்து என் காதல காமிப்பன. என் பேச்சவ பேசணும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் யாரவ சமஸ்டாரம் அவன்தான் என்னவா. இதையும் ஒரு ஓரம் சிரித்தாய் அன்பே இது போதும் சிரிப்பாய் அன்பே. அலோலம் அழுந்து வாழும் கேளாமல் கேட்டாலும்
முத்தும் திருடி போனாய் ஒரு நாளே நீ பேசலைத்த ஆசை கூட சொல்லி சோகத்தேட அவளும் கோடிட தோடிட நீ பேசலைத்த ஆசை கூட சொல்லி சோகத்தேட ஒரு சாஞ்சிட மேகம் சேர்ந்திட சிரிக்காது சிரிக்காது சிரிப்பியாலே நிற்காது அடுக்காது அடுக்காது அழகாலே அடிக்காது நடக்க தெரியாதா அடிமையே நினைய தெரியாதா மலை கூடைய மலைய தெரியாதா பகலிரவே என்ன தெரியாதா ஐயோட அவ பார்த்து பாவம் ஐயோட அவனோடு போத தன்னாலே ஏறுதே தள்ளி போய் உயிராடுதே ஐயோட அவ பார்த்து பாவம் ஐயோட அவனோடு போத தன்னாலே ஏறுதே தள்ளி போய் உயிராடுதே பூக்கொழிந்திருக்கும் கனி கூட்டும் அதிசயம் வண்ணத்தை பூச்சூடும் அதிசயம் துளசெல்லும் காற்றும் நல்லிசையாத அதிசயம் குருநாத இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே சென்று போகும் நீ எந்த அதிசயம் கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி முன்னாடி உண்டான காதல் அதிசயம் 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படுகின்ற காதல் அதிசயம். சாங் இங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு டிவோஷனல் சாங் பார்த்தேனே அந்த சாங் அம்மன் சாங்னு பார்த்தேனே உயிரின் வழியே கண்ணும் காணா முகமே கண் என்று நினைத்தேன் உன்னையே நீ என்று சொன்னாய் மனமே தானியா இதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் உன்னை தேடி அழைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய் இது போதும் எனக்கு வேறு வரங்கள் நூறு வேண்டுமா இறைவா 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 உணர்ந்தேன் உனையே உனையே மறந்தேன் எனையே எனையே பார்த்தேனே உயிரின் வழியே கண்ணும் காணா முகமே கண் என்று நினைத்தேன் உனையே நீ என்று சொன்னாய் மனமேதான் நீயா. தேங்க்யூ அமர்தா. ஆயிரம் கை உண்டென்ற
இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. गलीज में ग्रेजुएट